ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி மக்களே. இனி இந்த பொருட்களையும் இலவசமாக பெறலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கிய அறிவிப்பு. காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. மத்திய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கான கோதுமை ஒதுக்கீட்டை 1038 டன்னாக கடந்த ஆண்டு குறைத்தது. இதனால ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. கோதுமை இருப்பை பொறுத்து 1 கிலோ அல்லது 2 கிலோ அப்படின்ற மாதிரி கோதுமை கொடுக்க மக்களே. இதனால பல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்துதான் தமிழகத்திற்கு வழக்கம் போல கோதுமை வழங்க வேண்டும் என்று தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அது மட்டுமின்றி தமிழகத்திற்கான கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, செயலாளர் ராதாகிருஷ்ணன், உணவுத்துறை இயக்குனர் மோகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மத்திய உணவுத்துறை அதிகாரிகளையும் சந்தித்து வலியுறுத்தி வந்தனர். இதையடுத்துதான் தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் 8500 டன்னிலிருந்து 17100 டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த மாதமே கோதுமை வழங்கப்படும் என்றும் உறுதி அளித்திருந்தாங்க. இதனால பண்டிகை காலம் என்பதனால ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோதுமை பெறுவதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. இந்த ஒரு நிலையில் தான் தமிழக ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அரிசிக்கு பதிலாக கோதுமையை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மக்களே. சென்னை மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைநகரங்கள்ல குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5 கிலோவும் மற்ற இடங்களில் 2 கிலோ வரையும் கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த செய்தி எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கும். இது இப்ப நவம்பர் 16 தேதி தான் மக்களே வந்திருக்கு. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.